வணக்கம் மணிகண்டன். வணக்கங்கய்யா. மோட்டார் என்ன பண்ணிட்டு இருக்குது? மோட்டரு நைட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல நின்றுச்சு. ஆ, அப்புறம் நம்ம கண்ணம்மா பேட்டரி போட்டிருந்தோம். ஆ, கண்ணம்மா பேட்டரி வந்து நல்லா ஓடிச்சு, ஃபுல்லா ஓரளவுக்கு ஓடிச்சு. சரி, அதுக்கப்புறம் ஒரு ஒரு 1.5 மணி நேரம் ஓடி இருக்குங்க. சரி. அதுக்கப்புறம் நின்றுச்சு. ஆனா ஆ, ஒரு டெஸ்ட் பண்ண வோல்டேஜ் எல்லாம் வருது, ஏன் ஓட மாட்டேங்குது? அப்ப கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க. ரெஸ்ட் விட்டு மறுபடியும் மாட்டுங்க. வோல்டேஜ் எல்லாம் இருக்குதுங்க, ஓட மாட்டேங்குது. எவ்வளவு வோல்ட் இருக்குது அதுல? அதுல 1.5 சம்திங் என்னமோ வந்துச்சு. ஆ, ம். ஆம்பர் செக் பண்ணுங்க. ஆம்பியர். சரிங்க. அதுதான் செக் பண்ண மாட்டேன். 0.3 சம்திங் வந்துச்சு சார். ஆம்பியர் முதல்ல எவ்வளவு வந்துச்சு? முதல்ல 4 சம்திங் இருந்துச்சு, 4.8 இருந்துச்சு. 48 மில்லி ஆம்பா. இதுல வச்சீங்க 0.4 வந்ததா? ஆமா, 0.48. 0.4 450 மில்லி ஆம்பு. ஆமா. இப்ப எவ்வளவு காட்டுதுங்க? இப்ப பாக்கலைங்க, பாக்கணுங்க. ஏன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் வரையும் வந்தேன் ஃபேமிலியை விட்டுறதுக்கு. சரி. இப்ப அதை கழட்டி வச்சுட்டு அது சித்த நேரம் கழிச்சு ம் இப்ப இப்ப செக் பண்ணி பாருங்க எவ்வளவுக்குன்னு பாருங்க. ஆ, இல்லைங்க, அது ஓடிக்கிட்டே இருந்தப்ப வோல்டேஜ் எல்லாம் வந்துச்சுங்க. ஆ. ஆனா மோட்டர் ஓடல, அதான் என்னன்னு டவுட். வோல்ட் காட்டுது, மோட்டர் வர மாட்டேங்குது. ஆச்சரியமா இருக்கு. வோல்ட் காட்டுது, ஆனா ஆமா. மத்த பேட்டரியில பாத்தீங்கன்னா வோல்ட்டே காட்டாது. ம் மத்த பேட்டரியில பாத்தீங்கன்னா வோல்ட் காமிக்காது. நீங்க ஏற்கனவே நீங்க இந்த இது பழைய பேட்டரி போட்டீங்களா, கிளாசிக்கல் பேட்டரி, அதுல பாத்தீங்கன்னா வோல்ட்டே காட்டாது. என்னது? அதாங்க ஒரு 2 புது பேட்டரி வாங்கி வைக்கணும்னு பாக்குறேன். வாங்கி வச்சுட்டு ஆ, இது நிக்கும் போது அதை போட்டு பார்க்கணும் ஓடுதானு. அதாவது இப்ப என்ன பண்றீங்கன்னா இத வந்து மறுபடியும் இப்ப செக் பண்ணி பாருங்க. ஆம்பியர் பாருங்க. ஆம்பியர் பார்த்து செக் பண்ணுங்க. புரியுதா? இப்ப நான் வந்து இப்ப டிவிடி மோட்டார் இப்ப ம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். டிவிடி மோட்டார். பாத்தங்க, வீடியோ பாத்தங்க. அது 5 வோல்ட். ஆனா 3 வோல்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். கிட்ட 3 வோல்ட் தான் இருக்கு. ஏன்னா நான் புதுசா ஒரு 50 பேட்டரி வாங்கியிருக்கேன். எவரிடி சரிங்க, சரிங்க. புதுசா 1.5 ஒரு 50 வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு சரி. அந்த யூபிஎஸ்ல கனெக்ஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். யூபிஎஸ்ல 13 வோல்ட் கொண்டு எங்கிட்ட சின்ன இன்வெர்டர் இருக்குது. கம்ப்யூட்டருக்கான ஆமாங்க, இன்வெர்டர் ஆமாங்க, இருக்குது. கொடுக்கணுங்க, அதெல்லாம் கொடுத்து பார்க்கணும். இப்போ நான் ரெடி அதுல பண்ணிட்டு இருக்கேன். ம். அது எப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னே புரியலைங்க. அது திடீர்னு நல்லா ஓடுது, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டோம்னா மறுபடியும் ஓடல. இப்ப நாம மறுபடியும் போய் செக் பண்ணுங்க, செக் பண்ணல நைட்டு. ஆமா ஆமா. இது பல்ஸ்ல தான். அது எப்படி? இது நியூட்ரான் பல்ஸ். இது எலக்ட்ரான் கிடையாது. இது நியூட்ரான் பல்ஸ். சிக்னல்ல தான் வேலை செய்யும். இது வந்து பாத்தீங்கன்னா சிக்னலுக்கு வந்து ஊடகமே தேவையில்லை. ஆமா, இப்ப ஆமா, 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 சூரியன்ல இருந்து போட்டான் வருது இல்லையா? சூரியன்ல இருந்து எலக்ட்ரிக் வர்றது இல்ல. ஆமா. சூரியன்ல இருந்து போட்டான் தான் வருது. சரி. எலக்ட்ரிக் அந்த சிக்னல்ல நகராதுங்க. தான் எலக்ட்ரிக்கே சேருது. நகராது. எலக்ட்ரிக் தப்பா சொல்லி கொடுக்குறாங்க வெள்ளக்கார முண்டங்கள். ஏங்க எலக்ட்ரிக் நகருதுன்னு சொன்னாதான் ஐன்ஸ்டீன் கொள்கை தப்பா போயிடும். போட்டான் ஒளிதான் ம் ஓடும். ம் ஒளிதான் ஓடும். ஓடும், 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 ஓடும். இவன் என்ன பண்றான்னா எலக்ட்ரிக்கே ஓடுதுங்கிற அறிவு கட்ட முண்டா. எலக்ட்ரிக் எப்படா ஓடும்? எலக்ட்ரிக் வந்து நத்தை வேகத்தை விட கம்மி. ம். சரி, 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 சரி. ஒரு கம்பியை சூடு பண்ணா கூட வேகமா ஓடும். கம்பி சூடு பண்ணி வச்சுங்க. நீங்க காப்பர் கம்பி சூடு பண்ணி பாருங்க, அடுத்த செகண்ட் கைக்கு வந்துடும். ஆமா, ஆமா, நல்லா அப்ப டக்குன்னு ஏறும் ஸ்பீடு. அடுத்த வினாடி இது வந்து எலக்ட்ரானிக் ஸ்பீடு. எலக்ட்ரானிக் ட்ரிஃப்ட் மாதிரி. அது எப்படி இந்த கூட்டத்துல அப்படி முன்னி முன்னி ஆடுறோம் இல்லையா? இப்போ காந்த தூக்கல் ஆமா, இரும்பு தூக்கலை காந்தத்தை மேல வச்சு ஆட்டினீங்கன்னா அப்படி முன்ன ஆடுது பாத்தீங்களா? ஆமா, 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 ஆமா. இரும்பு தூக்கல் காந்த தூக்கல் இருக்கிறப்போ காந்த தூக்கல் வச்சுக்கிட்டு இரும்பு தூக்கல் வச்சுட்டு இந்த மேக்னெட் ஆட்டினீங்கன்னா ஒரு மாதிரி இப்படி இப்படி முன்ன ஆடும் இல்லையா? ஆமாங்கய்யா. அந்த மாதிரி தான் எலக்ட்ரான் நகரும். புரியுதுங்களா? சரிங்க, சரிங்க. எலக்ட்ரான் வந்து ஒரு இன்சுலேட்டர். தொட்ட சாக்கடிச்சு கொண்டு போடு. உள்ள பார்க்காதே. அதாவது நியூட்ரானையும் பார்க்காதே. நீ நியூட்ரானையும் பார்க்க கூடாது. புரோட்டான் உள்ள என்ன நடக்குது நீ பார்க்க கூடாது. இதுல எத்தனை வோல்ட் வந்தாலும் நமக்கு ஒண்ணாவது இல்லைங்கய்யா? இது வந்து பிளஸ் மைனஸ் சேர்த்து விட்டாச்சு. பிளஸ் மைனஸ் இது ஜீரோல வச்சாச்சு. ஜீரோல வச்சாச்சு. அது மட்டும் இல்ல. நீங்க இதை வந்து எலக்ட்ரானிக் பல்ஸ் தான் போகுது. நீங்க 1000 வோல்ட் கொடுத்தாலுமே எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒன்னும் ஆகாது. இது எலக்ட்ரானிக் டிவைஸ்ல வந்து பிளஸ் அது வந்து எலக்ட்ரிசிட்டியில ஓடல லாஸ் ஆகும். இது எப்படி தெரியும்? எலக்ட்ரிசிட்டியில ஓடுறதுனால அது வந்து ஓடும் போது சில டைம் ஹீட் ஆகும் இல்லைங்கய்யா? இதுல ஹீட் வராது, ஒண்ணும் வராது. சரிங்க. இதுல அது ரெண்டாவது மைனஸ். இது மைனஸ் தொட்டா மோட்டர்ஸ் ஜென்ரேட் நிக்கும். இது மைனஸ் தொட்டா ஜென்ரேட் நிக்கும். பிளஸ் தொட்டா ஜென்ரேட் நிக்கும். மைனஸ் தொட்டா ஜென்ரேட் நிக்கும். இது வந்து இதுல வந்து மைனஸும் கிடையாது, பிளஸும் கிடையாது. வட்டத்துல மாத்தி விட்டோம். மைனஸும் கிடையாது, பிளஸும் கிடையாது.
இது இதோட விதியே புதுசா நம்ம மாத்தி அமைக்கணும் அப்படிதானேங்க? ஆமா, அதான் கண்ணமா அறிவியல். அதான் இதோட விதியே நம்ம உருவாக்குனாதான் இது விதியே. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரிபிள் ஏ பேட்டரி இருக்கு இல்லையா? ம், ஆமாங்க. அது ரெண்டாவே அறுத்தேன். என்னது ரெண்டாவே அறுத்து என்ன இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இருபது ஆ, 20 mm கூட வராது. சரிங்க. அதுல எவ்வளவு தூரம் வருது எனக்கு வோல்ட்டு? ரெண்டா அறுத்துட்டேன். அதாவது ஆ, வேணும்னா ரெண்டா அறுத்துட்டு இது எவ்வளவு? 20 2 சென்டிமீட்டர் தான் வரும். மொத்தமாவது 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். பேட்டரியோட நீளம் 5 சென்டிமீட்டர் தானுங்க. ஆமா ஆமா ஆமா. ஆ, 5 சென்டிமீட்டர் கூட வராது. அது ரெண்டா வெட்டிட்டு எவ்வளவு வரும்? ரெண்டா வெட்டி 2 சென்டிமீட்டர் தான் வரும். அது 2 எம்எம் சென்டிமீட்டர் எவ்வளவு? தான். ஆமா, 6 mm கூட வராது. அது அகலமே 6. அதுல எவ்வளவு? 1220 மில்லி வோல்ட் வருது. ஏங்கப்பா சூப்பரா வருதுங்களா? ரொம்ப 1000. ஆமா, டபிள்யூவோட இது டபிள்யூவோட பவரா வருதுன்னு சொல்றீங்க அப்படிதானேங்க? ஆமா. டபிள்யூ விட ட்ரிபிள் ஏ வந்து ஆ, மெட்டல் நல்லா இருக்கு. மெட்டல் பயங்கரமா இருக்கு. அதாவது இந்த ஆ, கிராஃபைட் கிராஃபைட் இந்த கிராஃபைட் குச்சி வாங்குனீங்கன்னா எனக்கு ஒரு 50 குச்சி அனுப்பி விடுங்க. நீங்க சென்னை கோயம்புத்தூர் இருக்குது, சென்னையில் இருக்குது கிராஃபைட் குச்சி. நான் வேணா ஆர்டர் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேங்க. ஆமா, எனக்கு வந்து அந்த 1 பாயிண்ட் எ- திக்னஸ் பாத்துக்குங்க. எவ்வளவுங்க கேஜி வேணும்? எனக்கு வந்து ஒரு எவ்வளவுன்னு சொல்லுங்க, நான் வேணா போட்டு விடுறேங்க. நீங்க வாங்கிக்கோங்க உங்க அட்ரஸ்ல போட்டு எனக்கும் கொஞ்சம் இல்ல, அனுப்பிச்சு விடுங்க. நமக்கு பேட்டரி பிரச்சனை இல்ல. பேட்டரி வந்து 6 7 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். புரியுதுங்களா? ஐயா ஆ? ஐயா அதை வேஸ்ட் பண்ணாம நம்ம செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்ல ஆ, ஐயா? இப்ப நம்ம கிராஃபைட் குச்சி தான் முக்கியம். இது வந்து இல்லைங்க. இந்த பேட்டரி கடையில வாங்கிக்கலாம். ஐ- பேட்டரி 7 ரூபாய் கடைக்கு ஐ- வாங்கிக்கலாம். ஆனா கிராஃபைட் குச்சி நமக்கு கிடைக்காது. ஐயா ஐயா நான் என்ன சொல்றேங்கய்யா, இப்ப நம்ம வாங்குற இடத்துல நம்மளோட இதை செக் பண்ணிட்டு வாங்குறது நல்லதுன்னு சொல்றேன். அதிகமா வாங்கிட்டு சரி, அது வேண்டாம். நீங்க இப்ப முதல்ல நீங்க ஒரு செக் பண்ணிக்கங்க. இப்ப இது புதுசுக்கு இப்போ அது கரெக்ட். நீங்க சொல்றது சரிதான். இப்ப சொல்றது நீங்க சரிதான். இப்ப நம்ம ஆ, வீட்டுக்கு செக் பண்றதுக்கு ஒரு 13 போட்டு நீங்க வந்து யூபிஎஸ் ரெடி பண்ணிருங்க. சரியா? இப்ப இத வந்து சரிங்க. இத வோல்ட் செக் பண்ணுங்க, ஆம்பியர் செக் பண்ணுங்க. ஆம்பியர் ரைஸ் ஆகலைன்னு சொல்றீங்க. சரியா? ஆம்பியர் ரைஸ் ஆகலைங்க. ஆம்பியர் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. முதல்ல எப்ப செக் பண்ணணும் எழுதி வச்சிருங்க. இப்ப 1.5 மணி நேரம் அது ஓடி இருக்கா? இல்லைங்க, நான் நோட்டு வச்சிருப்பேங்க. அப்பப்ப எழுதிட்டே இருப்பேன். நைட்டு நான் வீட்டுல வந்துட்டேன், நோட்டு வெளில இருந்துச்சு, அதனால எழுத முடியல. பரவாயில்ல. இல்ல அதனால இல்ல இப்ப கண்ணம்மா அறிவியல் பேட்டரி மின்கல மாட்டினீங்க இல்லையா? அது எத்தனை மணி நேரம் ஓடும்? 2 மணி நேரம் ஓடிச்சா? இனிமேல் இனிமேல் எழுதுறதோட போட்டோவா எடுத்துடணுங்க, அதான் பெஸ்ட். ஒரு இன்னொரு போன் வீடியோவே வச்சு. எடுக்கணும். 2 செகண்ட், 10 செகண்ட், 20 செகண்ட் வீடியோ எடுக்கணும். கரெக்ட். வீடியோ தான் பண்ணணும். போட்டோ வேண்டாம். வீடியோ தான் பண்ணணும். அது ஒரிஜினல். புரியுதா? சரிங்க. அது எவ்வளவு மணி நேரம் ஓடிச்சிங்க? 1.5 மணி நேரம் ஓடிச்சா? ஹலோ? அது எவ்வளவு மணி நேரம் ஓடிச்சு? கண்ணம்மா பேட்டரி, கண்ணம்மா மின்கலம் எவ்வளவு ஓடிச்சு? கண்ணம்மா மின்கலம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஓடி இருக்குங்க. ஆனா ஒரு சீரான இயக்கம், நல்ல இயக்கம். பயங்கர வேகத்துல ஓடிட்டே இருந்தது இல்லையா? ஆமா, நான் போட்டு ஒரு இது அமைச்சிருந்தேன் இல்லைங்க, சீரியல் போட்டு அமைச்சிருந்தேன் இல்லைங்க, அதோட இது பக்காவா ஓடிச்சு. பக்காவா நல்லா ஓடுது இல்லையா? ம். ரெண்டாவது நம்ம இது உங்களோட டெக்னாலஜி தான் அதுல பிளஸ் பாயிண்ட். அந்த கிராஃபைட் ராடு வெளியில வச்சிருக்கோமே, அதுலதான் ஏதோ சம்திங் மேஜிக் இருக்கு. அந்த கிராஃபைட் ராடு ஜிங்க் வந்து ஒரே ஜாதி. அதாவது அதனுடைய படிகமைப்பு ஒரே அமைப்பு. அப்ப பாருங்க, சிக்னல் வந்து கிராஃபைட்ல இருந்து கிராஃபைட்டுக்கு போயிரு. கிராஃபைட்ல இருந்து கிராஃபைட் சிக்னல் வாங்கி ஆமாங்க. சிக்னல் தான் அது உள்ள வந்து எலக்ட்ரானிக். அதாவது நியூட்ரான் சிக்னல். நியூட்ரான் என்ன பண்ணுதுன்னா லாஸ் ஆன போட்டானை இழுத்துட்டு வருது. லாஸ் ஆன போட்டானை இழுத்துட்டு வருது. இழுத்துட்டு வந்து உள்ள தள்ளி விட்டுறது. உள்ள அதை இது வந்து ஆமா ஆமா, நியூட்ரான் தான் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டே இருக்கு. வெளியே போனது உள்ள கொண்டு வந்துருது. வெளியே போனது. உள்ளார கொண்டு வந்தது. சரி, ஆமா, நீங்க ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டே இருக்குங்க. ஆமா, ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டே லைட் பாருங்க. லைட் எரிஞ்சிட்டே இருக்குமே. லைட் லைட்லாம் எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. லைட்லாம் எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அது நிக்கவே இல்ல. அப்படியே அது வச்சுக்கிங்க. அது அப்படியே இருக்கட்டும். எது அசைக்காதீங்க. அசைச்சீங்கன்னா அது கோபம் வந்துடும். அது என்ன அந்த கால் இல்லைங்க, அது ஐயா இது வந்து நம்ம நிறைய பண்ண வேண்டியிருக்குங்க. அது அசைக்கணும்னா இப்ப நம்ம ஒரு காரே நம்ம இயக்கணும்னா அசைஞ்சுக்கிட்டு தாங்க போகுது. அந்த ஆமா, இதெல்லாம் நம்ம சரி பண்ணி கொண்டு வரணுங்க. அது கொண்டு வந்தால இந்த லைட்டை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. என்றது வந்து 1 வாரம் ஓடிட்டு இருக்குதுன்றது லைட். புரியுதுங்களா? இல்லைங்க, அதாவது எந்த அசைவு செஞ்சாலும் அது நிக்காம ஓடிட்டு இருக்குங்கய்யா. அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதை. அதெல்லாம் அப்புறம் முதல்ல அதோட கொள்கையை புரிஞ்சுக்கணும். புரியுதா?
புரியுது. முதல்ல அதனோட கொள்கை என்னன்னு தெரியும். இப்பதாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து பரிபாடல் அமைப்பு. பரிபாடல்ல வந்து புள்ளியில போய் நிக்கும். வெற்றிடத்திலே ஓடணும். அதாவது ஜீரோல தான் ஓடிட்டு இருக்குது. அது ஜீரோல ஓடிட்டு இருக்குது. எதுல? கரெக்ட் தாங்க. ஒரு எனர்ஜியை வந்து நீங்க புதுசா உலகுக்கு வந்து கொண்டு வந்திருக்கீங்க. எனர்ஜியை வந்து இயங்கிட்டே இருக்கும் எப்பயுமே. அது வந்து நீங்க தான் கொண்டு வந்திருக்கீங்க இந்த உலகுக்கு. பாருங்க, அது சரிதான். இப்ப வந்து 12 வோல்ட் எங்க இருந்து வருது? அந்த 1.5 வோல்ட் அதான் எங்க இருந்து வருது? இப்ப நீங்க மோட்டார் ஓட்டி இருக்கு. எத்தனை மோட்டார்? ரெண்டு ரெண்டு செல் வச்சீங்க இல்லையா? ரெண்டு வச்சீங்க. 2 செல் வச்சாங்கய்யா. அப்ப ரெண்டு வைக்கிறப்ப எத்தனை உங்களுக்கு வந்து ரெண்டு வைக்க 2.24 2 வோல்ட் 2.5 வோல்ட் வந்திருக்குமே. 2 வோல்ட் தாண்டி வந்துச்சுங்க. இப்ப எத்தனை வோல்ட் இருக்குன்னு பாருங்க. இப்ப இப்ப அந்த வோல்ட்டே 2 வோல்ட் காமிக்குங்க. ஆனா அந்த ஆம்பியர் கம்மியா காமிக்குது. ஏங்க அப்படி காமிக்குது? இது நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். புரியுதா? என் பேர் எப்படி டெவலப் பண்றது? ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். புரியுதா? சரிங்க. அந்த ஆம்பியர் தான் கம்மியா காமிக்குதுங்க. சரி, பாப்பங்க. அதை பாப்பா. நீங்க போய் மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் பண்ணுங்க. சரியா? அந்த லைட்டை தொடர்ந்து கவனிங்க. லைட் எடுத்து லைட்டை நீங்க பேசி வீடியோ பேசி போடுங்க. இப்ப எங்கிட்ட பேசுறீங்கல்ல, வீடியோல போட்டீங்கன்னா எல்லாரும் செய்வாங்க. புரியுதுங்களா? சரிங்க. மோட்டார் நிக்குதுன்னு சொல்றீங்க, ரைட்டு. ஏன் லைட் சாகல? ஆமா, லைட் சாகல. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருப்பேனுங்கய்யா. நம்ம மோட்டர் ஓடிட்டு இருக்குன்னு. அதெல்லாம் வீடியோல போட்ட எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. என் பொண்ணுகிட்ட அனுப்பிச்சா பாத்துட்டு இருக்காங்க. என் பொண்ணு கூட ஏம்பியர் குறைஞ்சது அப்படிங்கிறாங்க. புரியுதா? சரிங்க. வோல்ட் குறையல, ஏம்பியர் என்னது பாருங்க. வேணும்னே செத்து போன பேட்டரிய ரெண்டா அறுத்து, ட்ரிபிள் ரெண்டா அறுத்து நான் செக் பண்ணி இத்தனும். அதாவது அது 2 சென்டிமீட்டர் நீளம் தான் இருக்கு. எவ்வளவு? 2 சென்டிமீட்டர் நீளத்துல 1200 மில்லி வோல்ட் வரும். இப்ப அதாங்க நான் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. இப்ப எனக்கு அந்த ட்ரிபிள் ஏ பேட்டரியில தான் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அது பண்ணுங்க. இன்னைக்கே ஆமா, நிறைய வோல்டேஜிங்க வருது. அது வந்து பேட்டரி எத்தனை வோல்டேஜிங்க வருது? ஒண்ணு வந்து அதுல கணக்குல வந்து 1.5 வோல்ட் தான் சொல்றான். ஆனால் கணக்குல வந்து புதுசுல வந்து 1.5 வோல்ட் தான். புதுசு வந்து 1.5 வோல்ட் தான். சரிங்க. இப்ப நம்ம பழசுல எவ்வளவுங்க வருது? இப்ப பழசுல வந்து 1200 மில்லி 1.25 வோல்ட் காட்டுது. 1.25 வோல்ட் காமிக்குது. அப்ப 2 சேர்த்தா 2.5 வோல்ட் காமிக்குதுங்கய்யா. இப்ப நீங்க புதுசு வச்சு பாருங்க. புதுசு வச்சு நீங்க மேல வந்து கிராஃபைட் குச்சி வச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 2 வோல்ட் காட்டும். சரிங்க. 2 சேர்த்துனீங்கன்னா 4 வோல்ட் காட்டும். ஐயா, இந்த கிராஃபைட் குச்சி வாங்குற இடத்துல ஒரு சாம்பிள் ஒண்ணு அனுப்பிச்சு விட சொல்லுங்க. வேணா நான் பணம் போட்டு விடுறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்ப முதல்ல என்ன பண்றீங்கன்னா புத்தக கடைக்கு போங்க. புத்தக கடைக்கு போனா கிராஃபைட் புத்தக கடையில விக்கிறானுங்க. புரியுதுங்களா? சரியா. புத்தக கடையில் பாத்தீங்கன்னா கிராஃபைட் பென்சில் சார் இது வந்து மிக்சிங் பண்ணிருக்கானுங்க. இது வந்து அதாவது கிராஃபைட் வந்து இதில் எழுதுறதுக்காக மிக்ஸ் பண்ணிருக்கானுங்க. அதுன்னு தப்பு. அதே மாதிரி இந்த கிராஃபைட் குச்சி கூட பியூர் கிராஃபைட் பண்ணாம பேட்டரியில இருக்கிற கிராஃபைட் குச்சி கூட பியூர் கிராஃபைட் குச்சி கிடையாது, மிக்ஸ் பண்ணிருக்கானுங்க. புரியுதுங்களா? அதாங்க நம்ம எது மிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு வெளியில விக்கிறது மிக்ஸ் பண்றாங்களா? அது மிக்ஸ் பண்ணி அந்த மிக்ஸ் பண்ணத்தே எது வரும்? இந்த இப்ப பேட்டரியில இருக்கிற கிராஃபைட் குச்சியும் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா கிராஃபைட் வந்து உண்மையான கிராஃபைட் ரா மெட்டீரியல் அறுக்கவே முடியாது. ரா மெட்டீரியல் அறுக்கதான் முடியும். அறுக்கவே முடியாது. உடைக்க முடியாது, அறுக்க முடியாது. உடைக்கலாம் அறுக்க முடியாது. ஓஹோ, உடைக்கலாம் அறுக்க முடியாது. சதுரமா வட்டமா உங்க சைஸ் செதுக்க முடியாது, அறுத்துக்க இருக்க முடியாது. நீங்க மரத்தை அறுக்கிற மாதிரி இல்ல, அறுக்கவே முடியாது. இல்ல, ஒரு வடிவம் உண்டாக்குனாங்கன்னா அது அடுத்ததாங்க உருவாக்கி இருப்பாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி மூளையெல்லாம் கழட்டு கீழே வைங்க. புரியுதா? எது என்ன பண்பு அந்தந்த பண்பை தான் நீங்க பயன்படுத்த. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்றப்ப இப்ப யானை எப்படி புலியாகும், புலி எப்படி யானையாகும்? தெரியாதுங்க, கேட்டங்கயா. எனக்கு தெரியாது, அதை பத்தி தெரியாதுங்கிறத உண்மை. தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் அது அறிவு வளரும். எனக்கு தெரியலன்னு சொன்னாதான் அறிவு வளரும். தெரியும் சொன்னா வேலையை பார்த்துருவோம். தெரியும் சொன்னா மூடிட்டு செய்யறான்ருவோம். புரியுதா? தெரியா ஐயா சொன்னா தெரிஞ்சுக்கிறேன். இப்பவுமே வந்து எனக்கு மட்டும் என்ன தெரியும்? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? உங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. நான் வந்து ஜீரோல இருந்து அந்த ஜீரோவுல எனர்ஜி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஜீரோவுல எனர்ஜி இருக்குன்னு இயற்கை சொல்லுங்க. நீங்க என்னங்க படிச்சிருக்கீங்க? நீங்க? நான் பழைய எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு இவ்வளவு சயின்டிஸ்ட் எல்லா நாலேஜும் உங்களுக்கு இருக்கு, ஒண்ணுமே படிக்கலங்கிறீங்க.
ஆமா, அதுதானே தன்னடக்கம். எனக்கு இது படிப்பு கிடையாது. இது வந்து வெள்ளைக்காரனுடைய இது பிச்சைக்காரி இது. நான் படிச்சது விபச்சார படிப்பு. ஆமா 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 கரெக்ட். நீங்க சொல்றது வெள்ளைக்கா 100க்கு 100 உண்மைதான். விபச்சார படிப்பு. பிச்சை எடுக்கிறதற்கும், கேவலப்படுத்துறதுக்கும், அடுத்த கொண்டு ஏங்க படிச்சுட்டு போய் பிச்சை எடுக்கலாமா? படிச்சுட்டு போய் எனக்கு வேலை குடுன்னு கேட்கறது தற்கொலைக்கு சமம் இல்லையா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்ங்க. அடுத்தவன்ட்ட வேலை பார்க்க கூடாது. அதுவே ஒரு அதுக்கு பேச கேவலமான ஒரு இப்ப பொழப்பு தான். நீங்க மரவேலை செய்றீங்களா? அதுதான் கரெக்ட். புரியுதா? ஆமாங்க. ஆராய்ச்சி வேற, கண்டுபிடிக்கிறது வேற, மக்களுக்கு உதவி செய்யறது வேற, அறிவை வளர்க்கிறது வேற, நீங்க செய்யற தொழில் வேற. புரியுதா? புரியுதுங்க புரியுதுங்க. நீங்க பண்றது சரியான தொழில். நீங்க சாணி ஏங்க அந்த காலத்துல சாணி தட்டி விக்கலையா? விறகு தட்டி விக்கலையா? விறகு விறகு விக்கிறேங்க. விறகு தான் வித்துட்டு இருக்கோமே. விறகு விக்கிறாங்க. அந்த விறகுக்கு முன்னாடி சாணி தட்டி வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நானே சாணி வாங்கியிருக்கேன். வெராட்டி வாங்கிட்டு போயிருக்கேன். புரியுதா? அப்பெல்லாம் வந்து ஆமாங்க விறகு இல்லாத ஆமாங்க. காலத்துல வெராட்டி விற்பாங்க. 10 ம். ஒரு வெராட்டி வந்து ஒரு வெராட்டி வந்து 1/4 பைசா. ம், ம், ம். 1 பைசா கூட கிடையாது. 1/4 பைசா. சரிங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அதுதான் வந்து கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். புரியுதா? ஒத்துக்கொள். ஆமா ஆமா. இது வந்து நீங்க பண்றது தொழில். இது இருந்தா தான் நீங்க இது வந்து எப்படின்னா அடிப்படை பிரச்சனை தீர்ப்பதற்கும், அறிவை வளர்த்துவதற்கும் நீங்க அறிவை வளர்க்கறதுக்கு ஒரு 5 விழுக்காடு செலவு பண்ணிட்டு 95 விழுக்காடு சராசரி வேலைக்கும் குடும்பத்துக்கு அதுக்கு இதுக்கு நீங்க செலவு பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அது வந்து உங்க பிரச்சனை தாத்து. ஆமாங்க யார்ட்டையும் போய் ஆமாங்க ஆமாங்க கரெக்ட்டுங்க. இதெல்லாம் நமக்கு அன்றாட சராசரிக்கு இதெல்லாம் நமக்கு தேவையான ஒரு விஷயம். ஒரு ஃப்ரீ எனர்ஜிலாம் ஒரு இது யாருமே சொல்லி தர மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு அரிய இதுதான். சரி. அப்ப நீங்க இது பண்ணிட்டு மறுபடியும் கூப்பிடுங்க. எனக்கு நான் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்றேன். கிராஃபைட் குச்சி நமக்கு தேவைதான். இப்ப இந்த ஆமாங்க. பேட்டரியில வச்சிருக்கிற கிராஃபைட் குச்சி கூட அவ்வளவு ஹார்ட்னஸ் கிடையாது. அது கடினத்தன்மை ஐயா கிடையாது. இல்லைங்க இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னாங்க, அந்த கம்பெனிக்காரவங்கள்ட்ட ஒரு இது சாம்பிள் போட சொல்லுங்க. நான் அமௌண்ட் போட்டுறேன். போட்டுவிட்டா நீங்க செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம. அது பின்னாடி பாத்துக்க. அது ரைட் ரைட். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது ஒண்ணும் பிரச்சனை. அது நீங்களே கூட நீங்க ஒண்ணும் வேண்டாம். சும்மா ஒரு 100 கிராம் சாம்பிள் அனுப்ப சொல்லுங்க. புரியுதா? சரிங்க. நீங்க ஒண்ணும் எங்கங்க கரெக்ட்டா இருக்கும் அத கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா நான் வாங்கிருவேன். நெட்ல பாருங்க. கிராஃபைட் குச்சி 2 ராடுன்னு போடுங்க. பென்சில் ராடு. கிராஃபைட் 2 ராடு 1 ராடுன்னு போடுங்க. 2 ராடு. எனக்கு அது வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ 1 வரைக்கும் இருக்கு. நீங்க புத்தக கடைக்கு போனீங்கன்னா பாக்கலாம். புத்தக கடை இருக்கு இல்லையா? ம். ம், ம், ம். புத்தக கடைக்கு போனீங்கன்னா சின்ன சின்ன டப்பால வச்சிருக்கிறேன். அது எதுக்கு கார்பன் பென்சில் டடக்கு டடக்குன்னு டிராயிங் பண்றதுக்கு அதுதாங்க. ம், ம், ம். சரிங்க. அதுதான் உள்ள போட்டு பசங்க வச்சிருக்காங்க. உங்க 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 பசங்களே வந்து பேனா வச்சிருப்பாங்க. ரூல் ரூல் பென்சிலும் அதுதான். உள்ள பேனாவும் அந்த ஆ, பேனாவுக்கு தனியா டிப்பே விக்குது. புரியுதுங்களா? இந்த கார்பன் ஆ. டிப்புனே பேரு. கார்பன் டிப். நீங்க புத்தக கடைக்கு போங்க. ஒரு கிராஃபைட் பென்சில் எடுத்துங்க. சரிங்க. ஒரு கிராஃபைட் குச்சி எடுத்துங்க. கையில இருக்கு இல்லையா? கிராஃபைட் குச்சி எடுத்துட்டு இதுல விட சிறுசா இருக்குதான்னு கேட்டு போங்க. அப்படி சும்மா புத்தக கடை போய் கேளுங்க. சரிங்க, சரிங்க. அவன் எடுத்து கொடுப்பான் நம் பாருங்க. அவன் எடுத்து நம்ம கையிலேயே ஃப்ரெண்ட் கொடுப்பான் ஒருத்தரு உங்களுக்கு. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தரு ஷாப்பே வச்சிருக்காரு. கேட்டுருவோம்யா. அவர்கிட்ட போய் இந்த குச்சி இதை விட கொஞ்சம் இருந்தா வாங்கிக்கங்க. ரொம்ப சிறுசா இருந்தா புடக்குன்னு உடைஞ்சு போயிருங்க. அதாங்க பெரிய பிரச்சனை. சரிங்க, சரிங்க. ஏன்னா எங்க ரூல் பென்சில் சீவி வைக்கலாம். உடைஞ்சு போகுது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். புரியுதுங்களா? ஆமாங்க, ஆமாங்க. நான் 1 டஜன் ரூல் பென்சில் ஹெச்பி பென்சில் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா அந்த மாதிரி அழகா பொறுமையா எடுக்க முடியாது. இது அப்படியே கெட்டியா வச்சிருக்கான். புரியுதா? அந்த மாதிரி கரெக்ட். நாம கொஞ்சம் திக்னஸா இருந்ததுல செக் பண்றதுக்கு தான். இப்போ நான் என்ன பண்றேன்னா 10 பேட்டரி வாங்கிக்கலாம். 10 கிராஃபைட் குச்சிக்காக 10 பேட்டரி உடைக்க வேண்டியது இருக்குது. உடைக்க வேண்டியது வேஸ்டா இருக்கு. ஆமாங்க, கரெக்ட்ங்க. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். இப்ப நான் வந்து 25 வாங்கி சார் இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நானு. ஆனால் என்னடா 13 கரெக்ட் குச்சி தான். 10 வேணுமெங்க. பேட்டரி வாங்குனோம்னா 10 பேட்டரி வாங்குனோம்னா அதுல 5 பேட்டரி உடைக்கிற மாரி வருது. அப்ப 5 தான் 5 செட் ஆகு. அது ஆராய்ச்சிக்கு ரெடி தான். அ, அதனால இப்ப நீங்க இப்ப அ. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க புதுசையே 26 வாங்கி உடைங்க. புரியுதா? சரிங்க. முதல்ல லைட்ட போடுவோம். அப்புறம் செக் பண்ணிக்கலாம். புரியுதா? ஆமாங்க. அந்த 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 இதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேங்கய்யா. 12 வோல்ட்ஸ் டூ 220 ஏசி. வந்துரும். அது நீங்க இப்பவே பண்ணிக்கங்க. நீங்க அது வந்து நீங்க ஒரு 26 அன்னைக்கே நீங்க பண்ணி சொன்ன அன்னைக்கே ஆர்டர் போட்டேங்க. அது 500 சிச்சமா என்னமோ சொன்னாங்க. அவ்வளவுதான் 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 வந்துரும். இப்ப நான் வந்து நான் யூபிஎஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா? எங்க ஏற்கனவே யூபிஎஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லது. சரிங்க, ஓகேங்க. இப்ப வீட்டுல போய் செக் பண்ணிட்டு நல்லது. என்னை கூப்பிடுங்க. நன்றி வணக்கம். நான் இந்த கார்ல போயிட்டு இருக்கேங்கய்யா. நான் வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு செக் பண்றேன். சரி சரி.